வெல்கம் டு ஸ்கூல் கெமிஸ்ட்ரி சேனல். நான் உங்கள் சதீஷ்குமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, கிளாஸ் 12ல் யூனிட் 6 சாலிட் ஸ்டேட் அப்படின்ற சாப்டர்லேருந்து கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கிறிஸ்டலின் சாலிட் பார்க்கணும். இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு இது பாருங்கள். ரைட், கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கிறிஸ்டலின் சாலிட். இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கிறிஸ்டலின் சாலிட்ஸில் ஃபஸ்ட்டு டைப் வந்து அயானிக் சாலிட். ஒரு அயானிக் சாலிட்ஸில் கான்ஸ்டிடியூயன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அயான்ஸ் தான் வந்து அதோட கான்ஸ்டியூன்ஸ். கேட்டையான் அண்ட் ஆனையான் இதான் வந்து அதோட கான்ஸ்டியூன்ஸ். கேட்டையான் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ், ஆனையான் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ். ஒரே ஒரு கேட்டையான் ஒரே ஒரு ஆனையான் இருக்காது. கேட்டையான்ஸ் ஆனையான்ஸும் நிறைய நம்பர்ஸ் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, சோடியம் குளோரைட் NaCl இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இதில் சோடியம் கேட்டையானாக இருக்கும், குளோரைடு வந்து ஆனையானாக இருக்கும். Na+Cl- அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த ப்ளஸுக்கும் மைனஸ்க்கு இடையில் என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் இருக்கும். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாலிகுல்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ரைட், இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எப்போ அதிகமாகும் அப்படின்னா, ஒரு கேட்டையானை சுற்றி நிறைய நம்பர் ஆனையான்ஸ் இருக்கணும். அதே போல் ஒரு ஆனையானை சுற்றி நிறைய கேட்டையான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஒரு கேட்டையானை சுற்றி ஆனையானோட நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். அது மாதிரி ஒரு ஆனையானை சுற்றி கேட்டையானோட நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். மாலிகுல் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், ஹார்டாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ரைட், இப்போ இந்த இடத்துல ஒரு கியூப் கொடுத்துருக்கோமா, இந்த கியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சோடியமை குளோரினை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கியூபுக்கு பேர் ஃபேஸ் சென்டர் கியூப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. FCC ஃபேஸ் சென்டர் கியூப். இந்த ஃபேஸ் சென்டர் கியூப்னா என்ன, பாடி சென்டர் கியூப்னா என்னன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம், அப்போ பார்த்துக்கலாம். இப்போ சோடியம் கேட்டையான் சைஸ் எடுத்தீங்க அப்படின்னா, சோடியம் கேட்டையான் சைஸ் வந்து ஸ்மாலாகவும் குளோரைடு ஆனையான் சைஸ் வந்து லார்ஜாகவும் இருக்கும். அப்போ இதில் எது சோடியம் எது குளோரைடு அப்படின்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியுமா? இது ஸ்மால் சைஸாக இருக்கா, அப்போ இது வந்து சோடியம் கேட்டையான். இது லார்ஜ் சைஸாக இருக்கனால இது குளோரைடு ஆனையான். இந்த மாதிரி ஒரு சோடியமை சுற்றி 6 குளோரைடு அயான் இருக்கும், ஒரு குளோரைடு அயானை சுற்றி 6 சோடியம் அயான்ஸ் இருக்கும். ரைட், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயானிக் சாலிட்ஸ். அயானிக் சாலிட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும். அயானிக் சாலிட்ஸ்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு சொன்னோம் அப்படின்னா அதுக்கு மெல்ட்டிங் பாயிண்ட் அதிகம். சாலிட்லேருந்து அது லிக்விடாக மாறுறது தான் மெல்ட்டிங் பாயிண்ட். இது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி பற்றி பேசியிருப்பாங்க. இப்போது சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும்போது அதில் உள்ள அயான்ஸ் எல்லாமே ஃபிக்ஸடாக ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஆசிலேட்டாக வேணால் ஆகுமே தவிர டிரான்ஸ்லேட் ஆகாது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாது. இந்த மாதிரி மூவ் ஆகலை அப்படின்னா அதில் வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகாது. அப்போ இன்சுலேட்டர் அப்படின்ற சொல்கிறோம். சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும்போது அது இன்சுலேட்டர். இதே சோடியம் குளோரைட் சாலிடை எடுத்து வாட்டர் ஆட் பண்ணி, ஓகேவா, கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆகுறது சோடியம் குளோரைட் ஆக்வஸ் சொல்யூஷன். இந்த ஆக்வஸ் சொல்யூஷனில் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா Na+Cl- அப்படின்னு சொல்லி அயானிக் ஃபார்ம்ஸில் இருக்கும். இந்த அயான்ஸ்லாம் வந்து ஃப்ரீ டு மூவ் சொல்யூஷன் ஸ்டேட்டில் இருக்கும்போதோ ஆர் மால்டன் ஸ்டேட்டில் இருக்கும்போது நீங்கள் ஹீட் பண்ணி அதை மால்டன் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அயான்ஸ்லாம் வந்து ஃப்ரீ டு மூவ் இருக்கும். இந்த மாதிரி அயான்ஸ் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆனிச்சு அப்படின்னா அதில் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகும். அதான் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இன்சுலேட்டர் அட் சாலிட் ஸ்டேட், கண்டக்டர் அட் மால்டன் ஸ்டேட் ஆர் அக்வஸ் சொல்யூஷன். இதில் கண்டக்டராக இருக்கும். இதில் ஏன் ஹார்ட் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அதில் எல்லா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. சாலிட்ஸில் உள்ள பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளோசர் டிஸ்டன்ஸில் இருக்கும். இந்த மாதிரி க்ளோசர் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது ஹார்டாக இருக்குன்றது தெரியுது. அப்போது ஒரு ஸ்ட்ராங் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அதோட பொசிஷன்ஸை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். இதான் வந்து 4th பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ரைட்டு, அடுத்ததாக பார்க்க வேண்டிய டைப் வந்து கோவலன்ட் சாலிட். கோவலன்ட் சாலிட்ஸ் இதில் கான்ஸ்டியன்ஸ் இடையில் என்ன ஃபோர்ஸஸ் இருக்கும். கான்ஸ்டியன்ஸ் அப்படின்னா ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ் ஆர் அயான்ஸ், இதுதான் வந்து கான்ஸ்டியன்ஸ் அப்படிம்போம். கான்ஸ்டியன்ஸ்க்கு இடையில் என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா கோவலன்ட் பாண்ட்ஸ் இருக்கும். இன்னும் 3 டைமென்ஷனல் ஃப்ரேம் ஒர்க் ஆர் 3 டைமென்ஷனல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னும் சில புக்ஸில் ஜெயண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 3 டைமென்ஷனல் ஃப்ரேம் ஒர்க் ஆர் 3 டைமென்ஷனல் நெட்வொர்க், தென் ஜெயண்ட் ஸ்ட்ரக்சர். எல்லாமே என்ன பாண்டில் இருக்கும், கோவலன்ட் பாண்டில் இருக்கும் அப்படின்ற சொல்லிட்டோம். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா டைமண்ட், சிலிக்கான் கார்பைட். இப்போ இதான் வந்து டைமண்ட். இந்த டைமண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறது எல்லாமே கார்பன் மட்டும்தான் இருக்கும். ஒவ்வொரு கார்பன் கூடையும்
4 கார்பன் கனெக்ட் ஆகிருக்கும். இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெட்ராஹெட்ரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஈச் கார்பன் இஸ் கனெக்டட் டு 4 டிஃப்ரெண்ட் கார்பன் ஆட்டம்ஸ். அது என்ன கொடுக்கும் அப்படின்னா டெட்ராஹெட்ரன் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி கிடைக்கும். இது வந்து நம்ம வந்து ஒரே ஒரு டெட்ராஹெட்ரன் மட்டும் காமிச்சிருக்கோம். ஆனால் இதில் வந்து எல்லா கார்பனுமே இது மாதிரி 4 டிஃப்ரெண்ட் கார்பன்ஸோட கனெக்ட் ஆகி இந்த ஸ்ட்ரக்சர் வந்து 3 டைமென்ஷனலாக எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த 3 டைமென்ஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இந்த இருக்குது. ஓகேவா? இதில் இருக்கிறது ஃபுல்லுமே கார்பன்ஸ், வேறு எந்த எலமெண்ட்டுமே இருக்காது. தென் சிலிக்கான் கார்பைட். சிலிக்கான் கார்பைட் அப்படின்னா கார்பன் கூட இங்கே 4 கார்பன் அட்டாச் ஆனதுக்கு வேறு 4 சிலிக்கான் அட்டாச் இருக்கும். சிலிக்கான் 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 ரைட். இந்த பாண்டை ஷார்ட்டாக போட்டோம் அப்படின்னா இது வந்து பேக் சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லி மீனிங். எல்லா பாண்டுமே வந்து டெட்ராஹெட்ரனில் ஈக்குவல் லென்த் தான். ரைட். அப்போது கான்ஸ்டியன்ஸ்கில் என்ன பாண்ட் இருக்குன்னு கேட்டால் கோலன் பாண்ட். 2 டைமென்ஷனல் ஃப்ரேம் ஒர்க்கா 3 டைமென்ஷனாக கேட்டால் 3 டைமென்ஷனல் ஃப்ரேம் ஒர்க். எக்ஸாம்பிள் என்ன கேட்டாங்கன்னா டைமண்ட், சிலிக்கன் கார்பைட். எம்சிக்யூஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணும்போது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா தேவைப்படும். அதனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தென் மாலிகுலர் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் இருக்குது. மாலிகுலர் சாலிட்ஸோட நேச்சர் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. மாலிகுலர் சாலிட் எப்படி இருக்கும் அப்படின்னா சாஃப்டாக இருக்கும். கோவலன் சாலிடும் சரி அயோனிக் சாலிடும் சரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இருக்கலே அயோனிக் சாலிட் தான் ரொம்ப ஹார்ட். ஓகேவா? கம்பேர் டு கோவலன் சாலிட் அயோனிக் சாலிட் வந்து வெரி ஹார்ட். மாலிகுலர் சாலிட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சாஃப்டாக இருக்கும். தென் நியூட்ரல் மாலிகுல்ஸ். இதில் வந்து மாலிகுலர் சாலிட்ஸில் நீங்கள் எதாவது நியூட்ரல் மாலிகுல்ஸ் எடுத்திங்கன்னா அந்த மாலிகுல்ஸ் அவ்வளோ வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ்னால் வந்து ஒன்றா இருக்கும். அது எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னா எது வந்து அதை ஹோல்டு பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா வீக் வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ். மாலிகுலர் சாலிட்ஸ் வந்து கண்டக்டராக இன்சுலேட்டர்னு கேட்டால் இன்சுலேட்டர். மால்டன் ஸ்டேட்லேயும் அது இன்சுலேட்டர் தான், சாலிட் ஸ்டேட்லேயும் அது வந்து இன்சுலேட்டர் தான். தென் மாலிகுலர் சாலிட்ஸில் 3 டைப் இருக்குது. போலார் மாலிகுலர் சாலிட்ஸ், நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ், ஹைட்ரஜன் பாண்டட் சாலிட்ஸ். போலார் மாலிகுலர் சாலிட்ஸ். போலார் மாலிகுலர் சாலிட்ஸ் அப்படின்னா மாலிகுல்ஸ்க்கு இடையில் போலார் கோவலன் பாண்ட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் சாலிட் அமோனியா. அமோனியா அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன், இங்கே ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே லோன் பேர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒரு பிரமிடல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அமோனியா வந்து ஒரு பிரமிடல் ஸ்ட்ரக்சர். இதில் நைட்ரஜன் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் அப்படின்னா செமி மைனஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஹைட்ரஜன் லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ், ஸோ செமி ப்ளஸ். இந்த மாதிரி ஒரு ப்ளஸ்ஸும் மைனஸும் இருந்துச்சுன்னா டைபோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டை அப்படின்னா 2 போல்ஸ் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் இருக்கிறதுனால டைபோல். அப்போ இந்த மாலிகுல்ஸ்க்கு இடையில் என்ன இருக்கும் அட்ராக்ஷன் அப்படின்னா டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன் இருக்கும். டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து இந்த போலார் கோவலன் பாண்ட்ஸில் இருக்கும். ரூம் டெம்பரேச்சரில் பார்க்கும்போது இந்த போலார் கோவலன் பாண்ட்ஸ்லாம் வந்து சாலிடாக இருக்கும். போலார் மாலிகுலர் சாலிட்ஸ் வந்து சாலிடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ரூம் டெம்பரேச்சரில். எக்ஸாம்பிள் சாலிட் அமோனியா. அமோனியாவையே வந்து சாலிட் ஸ்டேட்டு கொண்டு வர முடியும், சாலிட் அமோனியா. ரைட். நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ். நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸில் மாலிகுல்ஸ் ஹெல்டு பை லாண்டன்ஸ் ஃபோர்ஸ். இது வந்து ரொம்ப வீக் ஃபோர்ஸ். ஓகேவா? அப்போ இதோட மெல்ட்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா லோவாக இருக்கும். இது கிட்டத்தட்ட டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன் இருக்கிறனால மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து நான் போலாரை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மெல்ட்டிங் பாயிண்ட் லோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. தென் லிக்விட்ஸ் கேஸஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். RT அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர். இது என்ன நேச்சரில் இருக்கும் அப்படின்னா லிக்விட்ஸாகவும் கேஸஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ரூம் டெம்பரேச்சரில். எக்ஸாம்பிள் நாப்தலின் மோத்பால்ஸ். நாப்தலின் மோத்பால்ஸ்னால் பச்சா உருண்டை. இதை நீங்கள் வந்து ஓப்பன் அட்மாஸ்பியரில் வச்சிங்கன்னா அது வந்து சப்ளைம்டு சப்ஸ்டன்ஸ். சாலிட்லேருந்து கேஸாக அதுவாகவே மாறிடும், லிக்விடே அட்டைன் பண்ணாது. அப்போ இந்த மாதிரி சாலிட்லேருந்து கேஸாக மாறிச்சு அப்படின்னா அதுக்கு வந்து லோ பாயிலிங் பாயிண்ட் இருக்குது, லோ மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்குது, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி நேச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ரைட். அப்போ போலார் மாலிகுலர் சாலிட்ஸ், நான் போலார் பார்த்துட்டிங்க. கடைசியில் பார்க்க வேண்டியது ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட்ஸ். இந்த ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பாண்ட் வந்து ஹோல்டாக இருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ஹோல்டாக இருக்கும். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் பார்க்கும்போது இந்த ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட்ஸ் எப்படி இருக்குன்னா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாலிட் ஐஸ். இந்த இருக்குல்ல சாலிட் ஐஸ். ஐஸே வந்து சாலிட் ஸ்டேட்டில் எடுக்கிறோம். சாலிட் ஐஸ். ஹைட்ரஜன் பாண்டட் எப்போவுமே வந்து ஒரு ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் எதுக்கு இடையில் வரும் அப்படின்னா ஹைட்ரஜன் இருக்கணும் கண்டிப்பாக. அது போக நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹேலஜன், எக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன், ஹேலஜன், தென் சல்ஃபர். இது மாதிரியான எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஹைட்ரஜன் பாண்ட் பாசிபிள்.
சாலிட் ஐஸ் அப்படின்னா H2O. இதில் ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் பாண்ட் பாசிபிள். இந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கிறனால தான் அது கொஞ்சம் வந்து சாஃப்டாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது, சாலிட் நேச்சரில் இருக்க முடியுது. ரைட். மெட்டாலிக் சாலிட்ஸ் கடைசியாக பார்க்க வேண்டியது மெட்டாலிக் சாலிட்ஸ். மெட்டாலிக் சாலிட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் மெட்டல் அயான்ஸ். இந்த பாசிட்டிவ் மெட்டல் அயான்ஸை சுற்றி எலக்ட்ரான்ஸ் வந்து சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொல்லியிருப்பாங்க. சிஎல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால் நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். பாசிட்டிவ் மெட்டல் அயான்ஸை சுற்றி நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறைய வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த மெட்டாலிக் சாலிட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹார்டாகவும் மெல்ட்டிங் பாயிண்ட் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். ஹார்ட் அண்ட் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர், அலுமினியம் எது வேணும் எடுத்துக்கலாம். இப்போ நான் காப்பர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். மெல்ட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1085 டிகிரி சென்டிகிரேட். இதுதான் இதோட மெல்ட்டிங் பாயிண்ட். இது என்ன நேச்சரில் இருக்கும் அப்படின்னா பிரைட் லஸ்டர், பல பலன் இருக்கும் அப்படிங்கிறாங்க. காப்பர் என்ன கலரில் இருக்குன்னா ரெட்டிஷ் ப்ரௌன், நல்ல பல பலன் இருக்கும் பியூர் காப்பர். இதில் எலக்ட்ரிசிட்டியும் பாஸ் ஆகும், ஹீட்டும் பாஸ் ஆகும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. மெட்டாலிக் சாலிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து காப்பர் கொடுக்கலாம், ஓகேவா, டின் கொடுக்கலாம், சில்வர் கொடுக்கலாம். இது மாதிரி எதெல்லாம் வந்து மெட்டல்ஸோ அதெல்லாம் மெட்டாலிக் சாலிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸாக கொடுக்கலாம். ரைட். அப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க அப்படின்னா மாலிகுலர் சாலிட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்டிங்கில் இருந்து அயானிக் சாலிட்ஸ் பார்த்துருப்பீங்க. கிறிஸ்டலைன் சாலிட்ஸோட கிளாசிஃபிகேஷன், அயானிக் சாலிட்ஸ் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் கோவலன் சாலிட்ஸ். கோவலன் சாலிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மாலிகுலர் சாலிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். கடைசியாக பார்த்தது மெட்டாலிக் சாலிட்ஸ். ஓகே. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.